நாம் பார்த்துட்டு இருக்க இந்த திருக்கோவிலானது பாலாறு நதி தீவில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான திருக்கோவிலுங்க. ஸ்ரீ செண்பகேஸ்வரர் திருக்கோவில். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் பரமேஸ்வரமங்கலம் என்ற அழகான கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த அற்புதமான திருத்தலம். பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான திருத்தலம். கிபி 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. பாலாற்றின் மறுகரையில் உள்ள ஒரு சிறிய தீவுல அமைந்துள்ளதுங்க இந்த மிக பழமையான திருக்கோவில். ஒரு பாறை மேட்டின் மீது இந்த ஆலயமானது அமைந்துள்ளது. தற்போது இந்த திருக்கோவிலானது கைலாசநாதர் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுகிறது. பல்லவ மன்னன் நிருபதுங்கன் காலத்தில் இக்கோவிலானது கட்டப்பட்டது. செண்பகேஸ்வரர் என்ற திருப்பெயரில் சிவபெருமான் இங்கு சிறிய மலையில் ஒளிந்து கொண்டுள்ளார் என்று புராணங்கள்ல குறிப்பிடப்படுகிறது. ஆமாங்க, இங்க சிவபெருமான் செண்பகேஸ்வரர் என்ற திருநாமத்தில் இந்த மலைக்கு வந்ததாகவும் பார்வதி தேவி சிவபெருமானை தேடி இந்த மலையில மண்டியிட்டு இந்த மலையில ஏறியதாகவும் தல புராணங்கள்ல சொல்லப்படுதுங்க. பின்பு இங்கு சிவபெருமான் கைலாசநாதராகவும் பார்வதி தேவி கனகாம்பிகையாகவும் இங்கு அருள்பாலிப்பதாக தல புராணங்கள் கூறப்படுகிறது. பல்லவர்களுடைய சிங்கத்தூண் ஆலய கருவறை நுழைவாயிலுக்கு முன்புறம் அமைந்துள்ளதுங்க. பல்லவ மன்னன் நிருபதுங்கனின் கல்வெட்டு இங்கு அமைந்துள்ளது. கல்வெட்டின்படி சைலேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டதாம் இந்த பகுதி. அர்த்த மண்டபத்தில் விநாயகர் மற்றும் முருகப்பெருமானும் அமைந்துள்ளனர். சிவபெருமான் கைலாசநாதராக தியானத்தில் அமைந்திருப்பது போன்றும் அவர் மீது கொடையுடன் இருப்பதும் காமதேனு பால் சுரப்பது போன்ற சிற்பமும் இங்கு அமைந்துள்ளது. சுகமுனிவர் இத்தலத்தில் வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது. இக்கோவிலின் முன்பாகவே தட்சிணாமூர்த்தியும் அமைந்துள்ளார்.
ஆலய கோஷ்டத்தில் விநாயகர், தக்ஷணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோரும், பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரரும், நவகிரக சன்னதி, பைரவர் சன்னதி, முருகப்பெருமான் சன்னதி, விநாயகப் பெருமான் சன்னதி என தனித்தனியாக அமைந்துள்ளது. ஆலயமானது அந்தரளம், அர்த்த மண்டபம், கருவறை ஆகியவற்றை கொண்டு அமைந்துள்ளது. ஆலய சுற்றுப்பிரகாரத்தில் 10 பள்ளங்களை கொண்ட ஒரு வட்டப்பாறை இங்கு அமைந்துள்ளது. இவைதான் பார்வதி தேவி சிவபெருமானை தேடி வரும்போது பார்வதி தேவியுடைய முழங்காலின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி இது கூர்மையான ஆயுதங்கள் தீட்டப்பட்ட பள்ளம் என்றும் சிலர் கருதுகின்றனர். ஆலய கல்வெட்டின்படி தண்டியங்கலர் பாண்டிய விட்டரின் மனைவியான பிராமண பெண் தேவசனி பரமேஸ்வரன் காலத்தில் இத்தலமானது சைலேஸ்வரம் கோவிலின் கணபதி பத்ராவின் உருவத்தை நிறுவி இதற்கான விளக்குகள் மற்றும் தெய்வ வழிபாட்டிற்கான 40 கடி நெல்லை நன்கொடையாக அளித்ததாக இந்த கல்வெட்டில் குறிக்கப்படுகிறது. நிருமதங்க மன்னன் 16வது ஆட்சியாண்டு சைலேஸ்வரம் கோவிலின் மன்னக்குடியைச் சேர்ந்த மாராமடிக்கு விழு பேராயரின் மகன் நந்தி நிலைமதியிடமிருந்து பெற்ற 11 களஞ்சி தங்கத்தின் வட்டிக்கு பதிலாக பரமேஸ்வர மங்கலத்தின் உள்ள சைலேஸ்வரத்தில் மகாதேவரின் மதிய சேவையின் போது காணிக்கைகளுக்கு வழங்க ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. என்னங்க, இது போன்ற வரலாற்று சிறப்புடைய ஆலயங்கள் நம்ம காணொலியில் இடம்பெறுகிறது. நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.